திருப்பதி போலான்னு சொல்லிட்டு நாங்கள் 9/8/2024 அன்னைக்கு ஈரோடு ஜங்ஷனில் இருக்கிற காட்சி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஈரோடு ஜங்ஷன்லேருந்து புறப்பட்டு சேலம் வந்து சேலத்துலேருந்து அப்படியே திருப்பதி போகிறதா காட்சி. நாங்கள் ரயில் பெட்டியில் காமிக்கிற காட்சி தான் இது. முதல்ல நாங்கள் சிவன் கோயில் காளகஸ்தி போயிருந்தோம். அந்த காளகஸ்திக்கு போகிறப்ப பஸ்ஸில் போகிற பயணம் தான் உங்களுக்கு உட்காந்துருக்க காட்சி. காளகஸ்தி கோபுரத்துக்கு முன்னால் இருந்து ஒரு நினைவாக ஒரு படம் ஒன்று எடுத்துகிட்ருக்கோம். அந்த காளகஸ்தி கோபுரம் ராகு கேதுகளுக்கு மிக சிறப்பான தலம் என்பதை நீங்கள் அறிந்தவையே. நாங்கள் ஒன்றும் சொல்லணும், சிறப்பான கோயில் இது. தற்பொழுது ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. வரும்போது மறக்காம நட்டு வாங்கிட்டு வாங்க. 1 2 தம்பி சும்மா கூட்டு போவாங்க, சும்மா கூட்டு போறாங்களாம். எடுத்துட்டீங்களா? அப்படியே ஏறி போ. திருப்பதி அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் பலத்த மலை. ஏறின உடனே ஒரு நல்ல பலத்த மலை இருந்தது. இந்த 2 விதமான பஸ் இருக்குது. ஒரு பஸ்ஸு ஏசி, ஒன்று நான் ஏசி. நாங்கள் ஏசியில் தான் போய் பார்த்தோம். நிறைய அந்த செக்கிங்கோசரம் எல்லாம் காத்திருக்கிற நிகழ்ச்சி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். நிறைய பாருங்கள், போகிற வழியில் நல்ல மழை. ஐயோ, நாங்கள் திருப்பதி போனால் எவ்வளோ மழை இருக்குமோ என்னமோ தெரியலன்னு சந்தேகப்பட்டே போனோம். ஆனால் திருப்பதியில் போய் பாருங்களேன், நீங்கள் திருப்பதியில் எப்படி மழை இருக்குது இல்லையா அப்படின்னு பாருங்கள். இந்த செக்கிங்க்கோசரம் காத்திருக்கிற கார்கள் இத்தனை சாதாரண நாள்லேயே இவ்வளவு திருப்பதிக்கு இருக்குன்னா, புரட்டாசி மாதத்தில் எவ்வளோ திருப்பதிக்கு கும்பல் இருக்கும் நான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எந்நேரமும் திருப்பதி ஏழுமலையானுக்கு கும்பல் இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் கும்பல் இல்லாதனால பார்க்கறதுன்னா ரொம்ப அறிவு. எங்கள் செக் பண்ணுற காட்சி தான். ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணி தான் மேலே ஏற்றுறாங்க, அனுப்புகிறாங்க. ஒவ்வொருத்தரும் மேலே செக் பண்ணுறப்ப அந்த காட்சியை தான் உங்களுக்கு நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பதி மலையில் முன்னல தரிசனம் பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்கிற காட்சி சரியாக ஒரு 2:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு முன்னால் எரியிற விளக்கு தான் பார்த்துருக்கோம். இந்த பாடல்கள் நீங்கள் எப்பயும் திருப்பதி போனாலும் பார்க்கலாம். இவங்களை நீங்கள் பார்க்காத வர முடியாது. ஒவ்வொரு முறையும் திருப்பதி போகிறப்ப பார்க்குறப்ப இவங்க பாடக்கூடிய பாடல்கள் மிக நல்லதாக மொழி புரியலனாலும் அவருடைய வேகம், ஆர்வம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்தி பரவசத்தினுடைய மிக உயரிய நிலைக்கு நீங்கள் போயிடலாம். அருமையான அந்த நிகழ்வை உங்களுக்காக பதிவு பண்ணியிருக்கேன். நான் மட்டுமல்ல, இது போகிறவங்க எல்லாருமே கட்டாயம் இந்த நிகழ்ச்சி ஒரு நிமிஷம் இருந்து பார்ப்பாங்க. நிறையா பேர் காணொலி எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. காட்சியை பதிவு பண்ணாத யாரும் போக மாட்டாங்க. அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் கையேந்தி பவனில் உணவருந்தின எங்கள் பசங்க காட்சியை உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கோம். பெருமாள் முதல்ல அங்கே பெருமாள் பாதம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். பாபநாசம்லேயே போனீங்கன்னா இந்த பெருமாள் பாதம் மேலே பெருமாளுடைய பாதம் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா திருப்பதியுடைய முழுமையான உருவம் உங்களுக்கு தெரியும். திருப்பதியுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்தப்போ தான் இந்த காட்சியை நாங்கள் பதிவு இருக்கிறோம் உங்களுக்கு. பாபநாசம் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு தான் மேலே தனித்தனியாக முதல்ல 7 தண்ணி ஊற்றுற மாதிரி அந்த நிகழ்வு. அதில் குளிக்கிறவங்களாம் குளிச்சுக்கலாம். அங்கே அதுதான் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. இந்த 7 பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான முதல்லாம் இவ்வளவு வடிவமைப்பு இல்லை. ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு நீங்கள் தினந்தோறும் பார்க்குறது ஊஞ்சல் உற்சவம்னு சொல்லுவாங்க. அந்த ஊஞ்சல் உற்சவம் நாங்கள் நேரில் போனப்போ பார்த்துருக்கோம். தொலைக்காட்சி மூலிமா நிறைய தடவை பார்த்துருக்கோம். இந்த நேரில் பார்க்குற காட்சி தான் உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கோம். இந்த பார்க்குறதுக்கு தினந்தோறும் ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். அந்த ஊஞ்சல் உற்சவத்துக்கு பெருமளவில் மக்கள் முன்னால் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி
திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிற காட்சி நீங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் கேமராமேன் இருப்பாங்க. அது முடிஞ்ச உடனே சாமி அப்படியே அந்த 4 மாட வீதியில் வலம் வரக்கூடியது. முன்னால் யானை வந்து அப்புறம் பின்ன 4 மாட வீதியில் வரக்கூடிய காட்சி தான் உங்களுக்கு நாங்கள் பார்த்த காட்சியை உங்களுக்கு நாங்களும் நீங்களும் சேர்ந்து பார்க்கலான்னு சொல்லி இந்த பண்ணியிருக்கோம். இந்த காட்சியை பார்க்குறதுக்கு தினந்தோறும் மக்கள் கும்பல் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த கூட்டத்தோடு அந்த பெருமாளை பார்க்கும் பொழுது எல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லக்கூடிய நிகழ்வும் நடந்துக்கிட்டே இருக்கும். இது தினந்தோறும் நடப்பதை தான் திருமலையில் நம்ம போகிறவங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்கும், பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் தினந்தோறும் நடக்கும் நித்திய கல்யாணி பெருமாள் தினந்தோறும் கல்யாணம் பண்ணிட்டு ஊஞ்சல் சேவை நடத்திட்டு எல்லா வேளையிலும் சிறப்பான முறையில் பெருமாளை தரிசிப்பதற்கு திருமலை இன்னொரு முறை செல்லலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் எல்லாத்துக்கும் வந்துடும். அந்த பெருமாள் உள்ளே போகிற காட்சி தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பெருமாள் உள்ள தினந்தோறும் இந்த நிகழ்வு காலை மாலையில் நடக்கிறது, காலையிலும் நடக்கும். அந்த நாங்கள் குழுவாக போன ஒரு புகைப்படம் உங்களுக்காக பதிவிட்டு இருக்கிறோம். இந்த ராத்திரி இத்தனை கணக்கான மக்கள் அந்த கோயிலுக்கு முன்னால் படுத்து உறங்கிட்டு இருக்காங்கிறது எத்தனை அறைகள் இருந்தும் அந்த இப்படியும் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். எங்களுடைய சிறிய திருப்பதி பயண அனுபவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நன்றி, வணக்கம்.